நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமதரன் பேசுகிறேன். எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து என்னை வழிநடத்தும் திருமுருகன் திருவருளுக்கு கோடான கோடி நன்றிகள். ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சமங்களையும் எனக்கு கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அருணாசையார் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன். நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் பெரும் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். நமது காணொளியை கண்டு நேரில் வந்து என்னை சந்தித்த ஜோதிட சொந்தங்களுக்கு நெஞ்சாத நன்றியை கூறிக்கொள்கிறேன். குறிப்பாக திருச்செங்கோடு அங்கப்பனையா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும், திருச்சி விஜயகுமார் அவர்களுக்கும், பொள்ளாச்சி செல்வராஜ் ஐயா அவர்களுக்கும், முதலப்பட்டி பழனிவேல் ஐயா அவர்களுக்கும், புலியூர் மகேஸ்வரன் அவர்களுக்கும், சேந்தை தியாகராஜன் அவர்களுக்கும் நெஞ்சாத நன்றியை கூறிக்கொண்டு, நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு. மேச லக்கணத்திற்கு குரு சுக்கிரன் எங்கு இருக்கக்கூடாது என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம். கிரகங்களை பொறுத்தவரை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே மாதிரி பலன்கள் தான் தரும். ஒரு பலன், உதாரணத்துக்கு கல்வி, உத்தியோகம், குழந்தை பாக்கியம், பொருளாதாரம், உயர் பதவி, எதுவாக இருந்தாலும் கிரகங்கள் இருவருக்கும் ஒரே மாதிரி தான் பலன் தரும். குறிப்பாக பெண்களுக்கு ஒரு 2 இடத்தை குறிப்பாக எடுத்துக்கலாம். திருமண வாழ்க்கையை பொறுத்தளவு பெண்களுக்கு 7ஆம் இடத்தையும் பார்க்க வேண்டும், 8ஆம் இடத்தையும் பார்க்க வேண்டும், 9ஆம் இடத்தையும் பார்க்க வேண்டும். இது பெண்களுக்கு ஒரு சிறப்பாக எடுத்துக்கலாம். ஆண்களுக்காக இருந்தால் 2ஆம் இடம், 7ஆம் இடம், சுக்கிரன், இந்த 3 எடுத்துக்கணும். இப்போ அடிக்கடி ஒரு வாசம் சொல்லுவேன். என்ன கேட்டிங்களா, எனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்குத்தான் இந்த வலைதளத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்று வாக்குமூலம் கொடுத்து கொண்டிருக்கிறேன். குறிப்பாக சில ஜாதகங்களுக்கு தொடர்ந்து வருவாங்க சில வருடங்கள். உதாரணத்துக்கு பார்த்தீங்களா, ஒரு 30 வருடம், 25 வருடம், 20 வருடம், 15 வருடம், 10 வருடம், 5 வருடம், இப்படி தொடர்ந்து நம்மளோட பயணிப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்களா, அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு வலிமையான கருத்தை சொல்லி மனதில் இடம் பிடித்திருப்போம் ஒன்று, அல்லது நடக்க போகிற விஷயத்தை சொல்லி அது நடந்திருக்கும், அதனால் மனதில் இடம் பிடித்திருப்போம். இது மாதிரி சில அனுபவ கருத்துக்களால், அவர்கள் வாழ்க்கை நடந்த கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு தொடர்ந்து வருவதும் உண்டு. அப்படி தொடர்ந்து ஒரு வாடிக்கையாளர்கள், அதாவது வாழ்நாள் வாடிக்கையாளர்னு அடிக்கடி சொல்லுவேன், அந்த வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகம். தொடர்ந்தவர்களுக்குத்தான் நம்மை பற்றி புரியும். ஒரு நாளில் ஒரு முறையில் தெரிந்து கொள்ள முடியாது. என்னை பொறுத்தவரை குருவின் குரு, குமர குரு, குருகுல ஜோதிட ஆட்சி என்ற ஒரு குரு சிசி பரம்பரை நடத்திக்கிட்டு இருக்கிறோம், குருவை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் கற்றுக்கொள்ளும் மாணவர்களுக்கு அடியேன் சொல்லும் அறிவுரை, பொய் ஜாதகம் எழுதாதீர்கள், பொய் பேசாதீர்கள்,
பரிகாரம் சொல்லாதீர்கள். மற்றவர்களை ஏமாற்றும் விதத்தில், பயமுறுத்தும் விதத்தில் பலன்கள் சொல்லாதீர்கள். போலியான விஷயங்களை சொல்லி மனசை காயப்படுத்தா என்று அடிக்கடி சொல்லுவேன். என்னுடைய குருநாதனை கற்றுக் கொடுத்த ஒழுக்கம், வழிபாட்டு முறை, விதிப்படி சொல்லக்கூடியது, நேர்மையாக இருக்கிறது, உண்மையாக இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கொள்கை. என்னுடைய கொள்கையை பற்றி பின்பற்றுவர்கள் என்னுடைய மாணவ அனைவரும் அப்படி தான் இருந்திருக்காங்க. இதில் சிலர் எப்படி சொல்லிட்டு போகிறாங்க பற்றி குற்றம் இல்லை, இருக்கட்டும். இப்போ இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள், இது ஒரு பெண் ஜாதகம். நான் விஷயம் சொல்லிடுறேன். இது பெண் ஜாதகம். 13/9/1971 9:20 பிஎம், அதாவது பிற்பகல் இரவு. பிறந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம், 4ஆம் பாதம். ராசி மிதுன ராசி. லக்னம் மேச லக்கணம். லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான், லக்னத்துக்கு 3இல் சந்திரன், லக்னத்துக்கு 4இல் கேது பகவான், 5ஆம் இடத்தில் சூரியன் புதன், லக்னத்துக்கு 6இல் சுக்கிரன், லக்னத்துக்கு 8இல் குரு பகவான், லக்னத்துக்கு 10இல் செவ்வாய் ராகு. இந்த பெண் பிறந்தது கரூர் மாவட்டம். நவாம்சம் எடுத்துக்கிட்டிங்களா, துலா லக்கணம், தனுசில் சூரியன் கேது, மகரத்தில் சுக்கிரன், மீனத்தில் சந்திரன், மேஷத்தில் சனி பகவான், மிதுனத்தில் செவ்வாய் புதன் ராகு, கன்னியில் குரு பகவான். பிறக்கும்போது ராகு திசை ஒரு 3 மாதம் 12 நாளுக்கு வந்திருக்காங்க. குரு திசை முடிஞ்சு, சனி திசை ராகு திசை முடிஞ்சு, குரு முடிஞ்சு, சனி திசை முடிஞ்சு, புதன் முடிஞ்சு, இப்போ கேதில் சந்திர புத்தி ஓடிக்கிட்டு இருக்கு. இவங்க எங்கிட்ட 97 சந்திக்கிறாங்க. வரும்போது 97 ஜாதகம் பார்க்க வர்றாங்க. இந்த பொண்ணுக்கு இந்த அம்மாவுக்கு திருமணம் முடிந்து 1 வருடங்கள் ஆகி 2வது நடந்துக்கிட்டு இருக்கு. ஜாதகத்தை கணிச்சு பார்த்துட்டு சொன்ன ஒரே ஒரு பாயிண்ட்டு, அவங்களுக்கு இன்னும் அந்த வார்த்தை சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ சமயத்தில் வந்துட்டு போனாங்க, அவங்க தான் சொன்னாங்க என்னோடய ஜாதத்தை போடுங்க ஐயான்னு சொன்னாங்க. இந்த வீடியோவை அவங்களும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதாவது ஒரு பாயிண்ட் சொன்னோம். என்ன சொன்னால், உங்களுக்கு நீங்கள் பெண் மலடி என்று சொல்லக்கூடாங்கிறதுக்காக ஒரு திருமணமும், கன்னி என்று சொல்லக்கூடாததுக்கு ஒரு திருமணமும், மலடின்னு சொல்லக்கூடாது ஒரு குழந்தையும் பிறக்கும். உங்களுக்கு திருமணம் முடிஞ்சு ஒரே இடத்தில் கையில் ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். அதுக்கு நீங்கள் கணவன் மனைவி ஒற்றுமை வாழ முடியாது, பிரிஞ்சு வந்துடுவீங்க. அப்படி அங்கே இருந்தால் உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து அல்லது குழந்தைக்கு உயிருக்கு ஆபத்து என்று சொல்லியிருந்தோம். இந்த பெண்ணோட கணவர் இந்த குழந்தைக்கு இந்த ஒரு ஆண் குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு 2 வயசு குழந்தை கழுத்தை நெரிச்சு கொள்றதுக்கு போய் இந்த அம்மா தப்பிச்சு அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டாங்க. தன் தாய் வீட்டுக்கு போய் இதுவும் அங்கே தான் இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவரோட பெண் சகவாசம், நிறையா பெண் சகவாசம் உண்டு. மனைவி இருக்கும்போதே இளமையான மனைவி, அழகான மனைவி, நல்ல குணபதி, அப்படி இருக்கும்போதும் தன் வீட்டுக்கே பெண்களை கூட்டியாந்து சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய பெண் சகவாசமுடைய கெட்ட நடத்தையுடைய ஆண். திருமணத்துக்கு பிறகு தெரிஞ்சது. ஆனால் அதனால் என் கெட்ட சகவாசத்தை விடமாட்டேன், எனக்கு தேவைன்னு சொல்லி இது தடுத்தால் உன்னை உன் குழந்தை கொன்னுருன்னு சொல்லி மிரட்டி அந்த பொண்ணு வெளியே போனது தான். இப்போ 28 வருஷம் ஆச்சு. இப்போ சமீபத்தில் தன்னுடைய மகனுக்காக பொருத்தம் பார்க்க வந்தாங்க. அப்போ சொன்னது தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ கரண்டில் ஒரு 3 பாயிண்ட் சொல்கிறேன். ஏன் இந்த பொண்ணுக்கு உங்களுக்கு திருமண வாழ்க்கை தோல்வி தரும், கணவன் நடத்தி கெடுவான், பிரிஞ்சிருன்னு சொல்லுங்கிறதுக்கு ஒரு அற்புதமான பாடல். அதாவது சங்கராச்சாரிய காவின்னு ஒரு நூல் இருக்குது. அதில் 12 பாவத்துக்கும் பாடல் இருக்குது. ஒவ்வொரு பாவத்துக்கும் ஆயிரக்கணக்கான பாட்டு இருக்குது. அதில் 7ஆம் பாவம்னு ஒரு பாவத்தில் ஒரு 1000 பாட்டு இருக்குது. அதில் ஒரே ஒரு பாடல் பாருங்கள். வினவிய காமத்திரைவனுக்கு 7இல் வெள்ளி நின்றிட, புகருக்கு ஒன்பானில் சினமுறு பாவர் இருந்திட, கணவன் அருந்தே விவசரித்திடுவாள், கனசுபர் பாட்டில் கணவன் அறியாமல் விவசரித்திடுவாள் பாட்டு. என்னென்னு கேட்டிங்களா, லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சுக்கரனாக அந்த சுக்கரன் என்ற வீட்டுக்கு 5-9 பாவர் இருந்தால், அந்த ஜாதகன் ஆணாக இருந்தால் மனைவி தவறு செய்வாள், பெண்ணாக இருந்தால் ஆண் தவறு செய்வான். அதாவது மனைவி கணவன் அறிந்தே விபசரித்திடுவான் பாட்டு. அதே மாதிரி பெண்ணுக்கு இருந்தால் மனைவி அறிய விபசரித்திடுவான் கணவன். அப்போ இந்த பொண்ணு கண்ணெதிரவே தன்னுடைய கணவன் இன்னொரு பெண்ணை கூட்டியாந்து
குடும்பப்படுத்துகிறார், தப்பு செய்கிறார். அதுக்கு தடையாக இருந்தால் உன்னையும் உன் மகனையும் கொன்னுன்னு சொல்கிறார். அந்த பொண்ணு வெளியே போனது தான் பிரிஞ்சது, இன்னும் ஒன்று சேரவே இல்லை, வயசாகிடுச்சு. எதுக்கு சொல்லணும்னா அந்த பாடல் படி பாருங்கள். அதாவது ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரனாக வந்து சுக்கிரனுக்கு 9ல் பாவர் இருந்தால் அந்த திசாபுத்தி நடைபெறும் காலத்தில் கணவன் நடத்தை கெடும் அல்லது மனைவி நடத்தை கெடும். இது பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு நடத்தை கெடும், எதிரியாக மாறுவான். ஆணாக இருந்தால் மனைவி நடத்தை கெடும், பெண் எதிரியாக மாறுவான். இதுதான் இந்த பாட்டோட சாராம்சம். அதன்படி இந்த ஜாதருக்கு இந்த பொண்ணுக்கு சனி மகாதேசியில் சுக்கரபுத்தி கல்யாணம் முடிஞ்சது. சுக்கரபுத்தி முடியங்காட்டியே பிரிஞ்சிட்டாங்க. இப்போ சுக்கரன் இங்கே இருக்கார் கன்னியில், சுக்கரனுக்கு 9ஆம் யார் இருக்கார்? சனி பகவான் இருக்கார். அப்போ சனி திசையில் சுக்கரபுத்தியில் திருமணத்தை கொடுத்து குழந்தையும் கொடுத்து பிரிச்சாச்சு. ஆக அந்த பாடல் பாருங்கள், இந்த மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பெண்களாக இருந்தால் நல்லா புரிஞ்சுக்க, முக்கியமான பாயிண்ட், பெண்களுக்கு மேச லக்கணமாக இருந்து குரு சுக்கரன் மறைந்து விட்டால் அந்த ஜாதருக்கு இல்லற வாழ்க்கை நிம்மதி இருக்காது, சரியான துணை அமையாது. அதாவது ஒழுக்கம் இல்லாத கணவன் அமையத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அதில் அமைந்தபின் ஒழுக்க குறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மற்ற கிர துணை விதி பார்க்கணும். சரி, இப்போ பாடம் சொல்லிட்டோம், சம்போதி சொல்லியாச்சு. இந்த பொண்ணு நம்ம திருமணம் முடிஞ்சு 1.5 வருஷத்தில் ஒரு குழந்தை பிறந்தோடனே கணவன் மணி பிரிஞ்சது தான். இதுதான் மெயின் பாயிண்ட்டு. கணவன் நடத்தை கட்டவன், விபச்சாரம், அதாவது ஆண் விபச்சாரம் வச்சுங்களேன், பல பெண்கள் தொடர்புடையவர், ஒழுக்கம் இல்லை, மதுப்பழக்கம் உண்டு, பெண்கள் சவாசம் உண்டு, உழைப்பு இல்லை, சொத்தை அளித்தவர், கணவன் குடும்பத்தை கடமை உணர்வும் பொறுப்பும் இல்லாத ஆணவராக போயிட்டார், விலகியாச்சு, பலவர்கள் ஓடிவிட்டது. சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்போ இந்த பாடல் படி கிரகம் அமைஞ்சிருச்சு. துணை விதி பாருங்க, முக்கியமாக குறிப்பாகவே மேச லக்கணமாக இருந்து பெண்கள் ஜாதகமாக இருந்து மேச லக்கணம் வந்துட்டால் குரு பகவானும் சுக்கரனும் எக்காரணத்தை கொண்டும் ஸ்தான பலத்தை இழக்கக்கூடாது. ஸ்தான பலத்தை இழக்கக்கூடாது. ஸ்தான பலம்னா 3, 6, 8, 12 மறையக்கூடாது. அப்படி மறைந்தால் கணவனால் நன்மை இல்லை, பாக்கியத்தை இழக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். ஏன்னா 7ஆம் அதிபதி கணவனை குறிக்கூடிய இடம், 7ஆம் சுக்கரன் கிடக்கூடாது. 9ஆம் இடம் வந்து அதுவும் பாக்கியத்தை குறிக்கூடாது. அது பெண்களுக்கு வந்து 9ஆம் இடத்தை எடுத்துக்கணும். அது பாக்கியத்தை குறிக்கூடிய இடம், அதிபதி அவரும் மறையக்கூடாது. அப்போ கணவனால் சுகமில்லை, பாக்கியம் இல்லை. இந்த பொண்ணுக்கு பாருங்கள், இந்த அம்மாவுக்கு லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி சுக்கரன் 6ல் மறைவு, 9ஆம் அதிபதி குருபவன் 8ல் மறைவு, இருவரும் மறைவு. அப்போ இந்த பொண்ணு தம்மா வாங்கிட்டு வந்த வரமே திருமண வாழ்க்கையில் தோல்வியை தழுவ வேண்டும் அப்படின்னு உறுதி வாங்கிட்டு வந்திருக்காங்க. 2வது பார்த்தீங்களா, பொதுவாக 7ஆம் அதிபதி 6க்கு வந்தாவே கணவன் எதிரி அல்லது பகையாளி அல்லது நோயாளி அல்லது கடனாளி ஆகட்டும். அதாவது கணவனால் கடன் வரும், கணவன் நோயாளி ஆகணும், கணவன் எதிரியாக போகணும். பெண்களை பொறுத்து ஆனால் பெண்ணாக இருந்தாலும் 7ஆம் அதிபதி 6க்கு வரக்கூடாது. இந்த பெண்ணுக்கு பாருங்கள், லக்கணம் மேச லக்கணம், மேச லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி சுக்கரன் 6ல் மறைவு. ராசி வந்து மிதன் ராசி, மிதன் ராசிக்கு 7ஆம் அதிபதி குருபவன் அவர் 6ல் மறைவு. அப்போ லக்கணத்துக்கும் ராசிக்கும் 7ஆம் அதிபதி 6ல் மறைந்தால் உறுதியாக, நிச்சயமாக, சத்தியமாக கணவன் மனைவி ஒற்றுமை இருக்காது. 2 விதி ஆச்சுங்களா. 3வது பார்த்தீங்களா, எக்காரணத்தை விட்டு பார்த்தீங்களா, 2ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துட்டால் அந்த வீட்டு அதிபதி கிடக்கூடாது. சனி பகவான் 7ஆம் அதிபதி இருக்கக்கூடாது, இருந்தால் 7ஆம் அதிபதி கிடக்கூடாது. அப்படியே 2ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்து 2ஆம் அதிபதி கெட்டு போயிட்டால் சனீசு வரும்போது குடும்பம் கெடும். அல்லது 7 சனி பகவான் இருந்து 7ஆம் அதிபதி கெட்டால் திருமண வாழ்க்கை பாதிக்கும். இப்போ இந்த பொண்ணுக்கு பாருங்கள், 2ல் சனி பகவான், 2ஆம் சுக்கரன் 6ல் மறைவு, சனி திசையில் சுக்கரபத்தில் திருமணத்தை கொடுத்து பிரித்து விட்டது. இது அற்புதம் என்ன புரிஞ்சுக்க. பொதுவாகவே சனி பகவான் வந்து ஏன் சனி பகவானை எடுத்துக்கணும்னு கேட்டால், காலப்புச லக்கணத்துக்கு அவர் பாதகாதியாக வந்துடுவார், அல்லது மாரகாதியாக வந்துடுவார். ஆக மொத்தம் சனி பகவான் பொதுவாக இயற்கை பாவரில் முக்கியமானவர். 2ஆம் இடம் கூட குடும்பஸ்தானம், கலத்திரஸ்தானம், அங்கே அமர்ந்து வீடு ஒருத்தர் கெட்டு திசை வந்துட்டால் தப்பவே முடியாது. 3 விதி ஆச்சுங்களா. 4வது பார்த்தீங்களா, மெயினாக இந்த ஜாதத்துக்கு 5ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கார். 5ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கார். 5ஆம் அதிபதி ஆட்சி பெற்றதுனால ஒரே ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஆண் குழந்தை அறிவுள்ள குழந்தையாகவும், அது கல்வி உள்ளவும், ஆயுள் தீர்க்கம், நல்லா தீர்க்கமான ஆயுஷா, நல்லா ஆரோக்கியமாக இருக்கார், படிச்சிருக்கார்,
வேலை பார்க்குறாரு, திருமணத்துக்கு ரெடியாக இருக்கார். அப்போ ஜாதத்தில் வந்து இந்த ஜாதகம் எந்த கிரகம் வலுவாக இருக்குன்னு கேட்டிங்களா, சூரியன் பலம் புத்திர பயத்துக்கு கொடுத்துருச்சு. அது ஒரே ஒரு ஆண் குழந்தை. லக்னாதிபதி 10ல் பலம். இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு அதாவது ஆரோக்கியமாக இருந்து தன் குழந்தைய கரை சேர்த்திட்டாங்க. 2 முக்கியம். லக்னாதிபதி பலம் பெற்றால் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும், கடுமையாக உழைப்பாங்க, லட்சியத்துக்காக வாழ்வாங்க. அது ஒரு பாயிண்ட். 5ஆம் ஆட்சி பெற்றதுனால ஆண் குழந்தை ஒரு குழந்தை பிறந்தது. இது ஒரு அமைப்பு எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜாதத்தில் இந்த அம்மா இவங்க பிறந்து குரு திசை நடக்கும் போதே இவங்க அப்பா இருந்துட்டார். ஏன் குறிப்பிடுங்க கேட்டால் சொல்கிறேங்க. இப்போ சமயத்தில் ஒரு கேதிசை வந்தோன்னு நம்மகிட்ட வந்துட்டு போகிறாங்க, நம்ம தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த ஜாதகத்துக்கு இவங்க அம்மா தான் முழு ஆதரவு. அக்கா தங்கி 2 பேர், தங்கச்சி கல்யாணம் முடிச்சு அவங்க சிறப்பாக வந்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு மூத்த பொண்ணு. இளமையிலே வந்து அப்பா வளர்ந்துட்டாங்க. எப்படின்னா குரு திசையில் ராகுபத்தில் இவங்க அப்பா இருக்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா 9ஆம் அதிபதி 8க்கு மறைஞ்சிட்டார். 9ஆம் அதிபதி 8க்கு வந்துட்டார். 4ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் பாருங்கள் 4 குடை கிரகமும் 9 குடை கிரகமும் சஷ்டாசமாக இருந்துட்டுனா தாய்ந்த ஒருத்தர் பிரிஞ்சிடுவாங்க அல்லது இறந்துடுவாங்க. இந்த பொண்ணுக்கு பாருங்கள் 4ஆம் அதிபதி சந்திரன் மிதுனத்தில், 9ஆம் அதிபதி குரு விருச்சகத்தில், 2 பேரும் சஷ்டாசகம். அப்படி இருந்தால் தாயந்தை பெரியவர் அல்லது குறைவர். இதில் பாருங்கள் பெரியவர் குறைவானது என்ன பாருங்கள். இப்போ இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் தகப்பன் ஸ்தானம். 9ஆம் இடத்துக்கு 2ல் பாருங்கள் ராகுபவன் இருக்கார். 9ஆம் இடத்துக்கு 12ல் குருபவன் இருக்கார். அப்போ குரு மகாதிசையில் ராகு புத்தியில் தந்தை இருக்கிறார். இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் ஆட்சி பெற்றிருக்கனால ஒரு 16 வருஷம் 15 வருஷம் அவங்க அப்பா இருக்கார். குரு ராகு புத்தி முடியும் போது தந்தைக்கு ஆபத்து வந்து திடீர்னு மரணம் இறந்துறார். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா தான் இந்த பொண்ணுக்கு முழு ஆதரவு. இந்த கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, குழந்தை பிறந்துச்சு, கணவனை பிரிஞ்சாங்க, மீண்டும் வந்து இங்கே இருந்ததுக்கு காரணமே இவங்க அம்மா தான். ஏன்னா இவங்க அம்மா வந்து அரசு உத்தியம் பார்த்து குழந்தையை பாதுகாப்பு கொண்டு வாங்க. ஆனால் இந்த சொன்ன பாருங்கள் கேதிசை உங்களுக்கு நடக்கிறதுனால அதில் வந்து சந்தர்ப்பத்தி வரும்போது தாய்க்கு ஆபத்து. அதனால் வந்து ஏன்னா அவங்களுக்கு சொன்னப்போ நடந்துக்கிட்டே வரதுனால இப்போ சனி திசை சுக்கிரபதிக்கு பலன் சொன்னோம், பையனுடைய படிப்புக்கு சொன்னோம், இடமங்கிறது நிறைய விஷயம் சொல்லிகிட்டே வந்தோம், நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ கேதிசைக்கு பலன் சொல்லும்போது சொன்ன பாயிண்ட்டு உங்களுக்கு கேதிசை நடக்கும்போது சந்தர்ப்பத்தி வரும்போது தாய்க்கு ஆபத்து உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் இன்றைக்கி தேதி வந்து இப்போ பார்க்கும்போது இன்றைக்கி தேதி 3ஆம் தேதி 1ஆம் தேதி வந்தாங்க, 1 வந்தாங்க. அப்போ சொன்னாங்க, ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் அம்மா இறந்து 2 மாதம் ஆச்சு, சந்தர்ப்பத்தில் அம்மா இறப்பாங்கன்னு சொன்னீங்க, இறந்துட்டாங்க. நல்லா தான் இருந்தாங்க, திடீர்னு இறந்தாங்க. வயசு 72 வயசு ஆச்சு, இறந்துட்டாங்க. ஏன்னா அவங்க இறந்ததுக்கப்புறம் ரொம்ப இப்போ கல்யாணம் பண்ணலை, இவங்களுக்கு ஆதரவோ பாதுகாப்போ இப்போ யாரும் இல்லை. அதனால் ரொம்ப கவலையில் இருக்காங்க. அது அவங்களுடைய பவர். எதுக்கு சொல்லுங்க கேட்டால் அது ஒரு பாயிண்ட் சொன்னோம். அதாவது இது நீங்கள் ஜோதிடம் தெரிஞ்சுக்கிறதுக்காக முக்கியமான விதி. 4ல் உள்ளவர் திசையில் 4ஓன் புத்தி நடந்தாலும், 4ல் உள்ளவர் திசையில் 4ஓன் புத்தி நடந்தாலும், 4ஓன் திசையில் 4ல் உள்ள புத்தி நடந்தாலும், இருவரும் பாவராக இருந்தால் தாய்க்கு குற்றம் நிச்சயம் உண்டு. மறந்துடாதீங்க, இருவரும் பாவராக போனால் தாய்க்கு ஆபத்து நிச்சயம் உண்டு. 2 சுபராக போனால் தாய்க்கு விருத்தி உண்டு, மற்றபடி சொத்து எல்லாமே சிறப்பு சொல்லலாம். 4ஆம் இடம் பாதிக்கப்படுறதுக்கு இந்த பாயிண்ட் சொன்னோம். இப்போ பாருங்கள், இந்த பொண்ணுக்கு 4ல் கேது வந்துருச்சு, சந்திரபதி ஓடிட்டுருக்கு. கேது பாவராச்சா 4ல் அமர்ந்திருக்கார். 4ஆம் அதிபதி சந்திரன் எங்கே இருக்கார், தன் வீட்டுக்கு 12ல். அவர் எப்படி இருக்கார், அவரும் பாவரே. ஏன்னா தேய்வரை அல்லவா, தேய்வரைனா பாவர். அப்போ 4ல் உள்ளவர் திசையில் 4ஓன் புத்தியில் தாய்க்கு மாரகம் கொடுத்தது. அதே மாதிரி அந்த அதில் குருதிசை வரும்போது 4ஆம் அதிபதி சந்திரனும் 9ஆம் அதிபதி குருவும் சஷ்டாசமாக இருந்து ஒருவர் திசை நடைபெறும் காலத்தில் ஒருவர் தாயந்தை பிரிவர் அல்லது குறைவர். அம்மாவை குறைக்காமல் அப்பாவை குறைச்சதுக்கு காரணம் 10ஆம் இடத்துக்கு 2 பக்கம் கிரகம் இருந்தால் தந்தை குற்றம் வந்தது. ஆக ஒரு ஜாதத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆதிபத்தியத்துக்கேற்ப கிரகங்கள் தன் கடமையை சிறப்பாக செய்யும் என்பதற்கு இது ஒரு உதாரண ஜாதகம் என்று கூறி அடியன் கூறுவது போல் உங்களுக்கு ஆதார சுருதியோடு உதாரண ஜாதகத்தை தொடர்ந்து வழங்குவதில்
மிகுந்த மகிழ்ச்சி என்று கூறி மீண்டும் அடுத்த போய் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.